ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் அது உள்ள அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை எழுதணும். பட் சிம்பிளாக ஸ்டூடெண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் டூ இது மேலே print அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு எதனா ஒன்று சாரி ஸோ ஸ்டூடெண்ட்ன்றது ப்ளூ பிரிண்ட், ஸ்டூடெண்ட் ஒன் தான் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். இப்படி போட்டாலே எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன் போட்டால் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வரமாட்டேங்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஒன் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அது ப்ளூ பிரிண்டில் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு என்ன எனக்கு என்ன ஆகணுன்றதை நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல. சிமிலர்லி நான் லென்த் போடுறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. இதே லிஸ்ட் ஒன் வச்சுக்கோங்க, லென்த் ஆஃப் லிஸ்ட் ஒன் இந்த மாதிரி லென்த் பிரிண்ட் ஆர் வேற என்ன சொல்லலாம் மேக்ஸ் இந்த மாதிரி நான் எதனா பண்ணா அது பேக்ரவுண்டில் போய் என்ன எடுத்துகிட்டு வரணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. இதுதான் மெயின் ரீசன் இந்த மாதிரி இன்பில்ட் கமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன் நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் எழுதியிருக்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் பிரிண்ட், அது ஸ்ட்ரிங்ன்றது பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகணும், லெஸ் தேன் யூஸ் பண்ணால் என்ன ஆகணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் என்ன ஆகணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு என்னால் வந்து பிரிண்ட் மட்டும் தான் காட்ட முடியும். லெஸ் தேன் ஈக்குவல் டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ சிம்பிளாக லாஸ்ட் செஷனில் நான் என்ன கொஷின் கேட்டிருந்தேன்னா, நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன் அப்படின்னு டைப் பண்ணால் எனக்கு எதனா ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எழுதியிருக்க அதே ஃபங்க்ஷன் தான். இதை டண்டர்ஸ்கோர் ரெப்பர் டண்டர்ஸ்கோர். ஸோ நீங்கள் கேட்கலாம், இங்கே பிரிண்ட் தானே இருக்குது, அப்போ இங்கே டண்டர்ஸ்கோர் பிரிண்ட் தானே போடணும் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க அப்படி வைக்கல. ஆர்இபிஆர்ன்றது ரெப்ரசன்டேஷன். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆர்இபிஆர். ஸோ அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை எழுதிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ லிஸ்ட், டூப்பிள், டிக்ஷனரி இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் டேட்டா ஸ்ட்ரக்சர். எனக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் அது எப்படி பிஹேவ் பண்ணணும் அதெல்லாம் தான் இந்த டண்டர்ஸ்கோர் மெத்தட்ஸ் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் மூலிமா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணணும், லெஸ் தேன் ஈக்குவல் டு அந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும், இதெல்லாம் தான். ஸோ அந்த ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வேணாம், வி வில் கோ ஃபார் அ காம்ப்ளிகேட்டட் ஒன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு நார்மல் கிளாஸ் எழுதிட்டோம். ஆனால் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு லெஸ் தேன், கிரேட்டர் தேன் இதெல்லாம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ரேட்டர்லாம் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் 1 கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ 5 கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு கொடுத்தா ட்ரூன்னு வருது. அது ஏன்னா இந்த பைத்தான் பைத்தானில் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன டேட்டா டைப், இதுக்கு பின்னாடி என்ன டேட்டா டைப், அதுக்கு என்ன மாதிரியான லெஸ் தேன் ஈக்குவல் செக் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ 9.6 இஸ் கிரேட்டர் தேன் 5.36. இதுவே நான் இதை 15 மாற்றினேன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் 9.36 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஒன்னோட டைப் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒன். ஓகே, நான் இந்த நோட் புக் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு வாட்டி. ரன் ஆல் செல்ஸ். ரன் ஆல்
ஸ்டூடெண்ட் டைப். ஸோ பைத்தானுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி நான் கம்பேர் பண்ணணும்? ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டூடெண்ட் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டூடெண்ட் 2 நான் கேட்குறேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டையும் இந்த ஆப்ஜெக்ட்டையும் எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எரர் வருது. த கிரேட்டர் தேன் சிம்பல் நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா இது நம்ம கிரியேட் பண்ண ஓன் கிளாஸ். அப்போ பைத்தானுக்கு நான் கிரேட்டர் தேன் சிம்பல் யூஸ் பண்ணா நீ என்ன பண்ணணுன்றத சொல்லணும். அதே மாதிரி ஈக்குவல் டு எல்லாமே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இசட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்துக்குது. ஸோ எது வந்துட்டு ஒரு ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஜீன்றது தானே லாஸ்ட்டில் வரும். ஸோ அதை விட அதுக்கு முன்னாடி வந்த லெட்டர்ஸ் சின்னது. ஸோ பைத்தான் இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா டைப்பை வச்சு தான் எல்லாமே பண்ணோம். நான் ஈக்குவல் டு கூட செக் பண்ணலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண ஓன் ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வேணாம். நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். கிளாஸ் ஃபேப்ரிக். ஸோ ஒரு சின்ன ஃபேப்ரிக்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் கிளாத்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். இதை 2 ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை நம்ம அந்த மாதிரி கோடு எழுதி நம்ம பைத்தானுக்கு நான் 2 ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்றத நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு init ஃபங்க்ஷன் செல்ஃப் கீவேர்ட் போட்டுக்கோங்க. சைஸ் 1 அதாவது டைமென்ஷன் 1 ஆர் சைஸ் 1 எனிதிங். சைஸ் 1 லென்த்தாக இருக்கட்டும். சைஸ் 2 இன்னொரு லென்த்தாக இருக்கட்டும். ஸோ ஆஸ் யூஷுவல் self.size1 is equal to size1 self.size2 is equal to size2. யூஸ்வலாக இனிட்ல அக்செப்ட் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம செல்ஃப் கூட அட்டாச் பண்ணிடுவோம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான கோடு எழுதிடலாம். ஃபேப்ரிக் 1 is equal to fabric of நம்ம என்ன கூட வச்சுக்கலாம். அதாவது நேம். இது ஒரு விதமான ஃபேப்ரிக். என்ன ஃபேப்ரிக்? இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சம் காட்டன் ஃபேப்ரிக். இதோட சைஸ் வந்துட்டு 10,10 10க்கு 10. அதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக். அது ஒரு உள்ளில் ஆனது. ஸோ அது ஒரு 9/6. திரும்ப இன்னொரு ஃபேப்ரிக். இது வந்துட்டு அகெயின் ஜூட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ சேம் 10/10. ஃபேப்ரிக் 2, ஃபேப்ரிக் 3. ஸோ இந்த 3 ஃபேப்ரிக்கையும் சைஸ் நாட் டிஃபைன் சைஸ் 2. ஓகே, சாரி ஃபார் த டைப்போஸ். இப்போ ஃபேப்ரிக் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஃபேப்ரிக் 2 கேட்டால் அது எரர் அடிக்கும். ஸோ இது மாதிரி ஏன்னா இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள்னா நான் என்னன்னு கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. நோ ப்ராப்ளம், வி வில் ஹெல்ப். பியூட்டிஃபிகேஷன். ஸோ டிஃபைன் underscore LGT கிரேட்டர் தேன் சிம்பிளை எடுத்துக்கலாம். செல்ஃப் கீவேர்டு எடுத்துக்கலாம். இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, இது உங்கள் ப்ராஜெக்ட் பொறுத்து எல்லாமே மாறும். ஆனால் இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, இந்த சைஸ் 1யும் சைஸ் 2யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து எந்த சைஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லை கேட்டராக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு கிரேட்டர் தேன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு 2 இன்ஃபர்மேஷன் தேவை. லெஃப்டில் ஒன்று வரும், ரைட்டில் ஒன்று வரும். லெஃப்டில் வருது செல்ஃப் கீவேர்டில் வரும். அந்த ரைட்டில் வருது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே இப்போ நம்ம நார்மலாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட அட்ரஸ் பாஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது 2 அட்ரஸ் பாஸ் ஆகும். ஏன்னா இட்ஸ் அபவுட் கம்பேரிசன். இது இந்த சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரைட் சைடில் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது பைத்தானுக்கு போகும்போது அதுக்கான பிளேஸ் ஹோல்டரை கேட்கும். ஸோ இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது நம்ம இங்கே செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்தோம். அப்போ இங்கே 2 பண்ணும்போது இங்கே 2 வரும். அதுவும் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு செல்ஃப் டாட் அதர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்.
இல்லைன்னா லெஃப்ட் ரைட் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். பட் செல்ஃப் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணால் ஆஸ் பர் பெப்பேஜ் ஸ்டாண்டர்ட் இட்ஸ் மஸ்ட் டு யூஸ் செல்ஃப். ஸோ வில் டூ த சேம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் செல்ஃப் டாட் size 1 is equal to self dot other dot size 1. ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும், பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் self dot size 2 is equal to other dot size 2. அப்போ நான் ரிட்டன் ட்ரூ சொல்ல போகிறேன். அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபால்ஸ். அவ்வளோதான். ஓகே. ஸோ இது இங்கே எல்ஸ் கண்டிஷன் கூட எழுதிக்கலாம். இங்கே ஒரு எல்ஸ் போட்டு இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக சில ப்ரொஃபஷனல் கோடர்ஸ் வந்துட்டு எல்ஸ் பார்ட் போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே ரிட்டர்ன் ஆகிடும் இல்லையா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இங்கே ரிட்டர்ன் ஆக போகுது. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இந்த லைனுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அது போதும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், எதனா எரர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இதெல்லாம் எக்ஸிக்யூட்டே பண்ணல போல இருக்கு. ஓகே, ஃபால்ஸ். ஏன்னா ஃபேப்ரிக் 2 10 அண்ட் 9 மேட்ச் ஆகல. 10 அண்ட் இங்கேயே ஃபெயில் ஆகிடும். சைஸ் 1ஏ மேட்ச் ஆகல, அப்புறம் எங்கே சைஸ் 2? ஸோ நான் சைஸ் 1 மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஆனால் சைஸ் 2 இன்னும் அன்விக்கலாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டில் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூ வரும். அப்போ ஃபேப்ரிக் 1ம் ஃபேப்ரிக் 3யும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவலுக்கு ஈக்குவல் டு இங்கேயும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ட்ரூ. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதே மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கு ஒரு கண்டிஷன் எழுதலாம். காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி எழுதிட்டிங்கன்னா அப்புறம் மிச்ச கோட்லாம் ஈஸியாக இருக்கும். ஜிடி கிரேட்டர் தேன். ஸோ அப்படியே இங்கே ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், இங்கே ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், இங்கேயும் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ ஃபேப்ரிக் 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் ட்ரூன்னு தான் வரணும். நோ, ஃபால்ஸ். ஒய்? சைஸ் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஓகே. ஸோ இப்போ கிரேட்டர் தேன் சிம்பிள் போடும்போது நான் இங்கே அண்டு போட்டிருக்கேன். அதனால் ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். சைஸ் 1 ஷுட் பி கிரேட்டர் தேன் சைஸ் 1 அண்ட் சைஸ் 2 ஷுட் பி கிரேட்டர் தேன் அதர் சைஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ப்ராப்ளம். ஏன்னா 10 அண்ட் 10 ஆர் ஈக்குவல், நாட் கிரேட்டர் தேன். ஸோ நம்ம இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 15 ட்ரூ. ஸோ இதுவும் கிரேட்டராக இருக்குது, இதுவும் கிரேட்டராக இருக்குது. சரி, எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எதனா ஒன்று வச்சுக்கலாம். எய்தர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு ஜிஇ இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிடிக்கு பதிலாக ஜிஇ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இங்கே என்ன பண்ணணும்? சிம்பிளாக சிம்பிள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. டன். இங்கேயும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ட்ரூ. ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையுமே ஒரு சைஸ்க்கு வந்து நான் ஈக்குவலாக வச்சுக்கிறேன். செகண்ட் சைஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கிறேன். ஃபேப்ரிக் 1, ஃபேப்ரிக் 2. ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்குது. செகண்ட் டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்குது. நம்ம அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூக்கு என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். ட்ரூ. இதே மாதிரி ஃபேப்ரிக் 1 அண்ட் ஃபேப்ரிக் 3 கம்பேர் பண்ணலாம். அதுக்கும் ட்ரூ தான். அப்படியே ஃபேப்ரிக் 3யை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபேப்ரிக் 1 போடலாம். ஆப்வியஸ்லி ஃபால்ஸ். ஸோ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டருக்கும் இங்கே ஃபங்க்ஷன் எழுதிட்டே போகணும். ஈக்குவல் டுக்கு ஒரு சிம்பிள். ஸோ இது வந்து திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவல் டு. சாரி,
equal to. This is an example of greater than symbol. This is an example of greater than or equal to. அதை நீங்க டிஃபைன் பண்ணாம போயிட்டீங்கன்னா எரர் அடிக்கும். நான் இப்போ லெஸ் தேன் போடுறேன். or less than or equal to this fabric 3 is less than fabric 1. Fabric 1. Oh, sorry. False. நீங்க கேட்கலாம், நான் இதுக்கான ஃபங்க்ஷன் எழுதவே இல்லையேன்னு. ஸோ பைத்தான் இஸ் ஸோ இன்டெலிஜென்ட். நீங்க கிரேட்டர் தேனுக்கு எழுதும்போது லெஸ் தேனுக்கு என்ன பண்ணணுன்றத ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிசைட் பண்ணிக்கும். இல்ல நீ டிசைட் பண்ணாத, நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எதனா ஒரு சைஸ் ஈக்குவலா இருந்தா கூட போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் எழுதிட்டே போகலாம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் எழுதலாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க எதனா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஐஆர் கமாண்ட் யூஸ் பண்ணீங்க. fabric print directory of fabric. இது எல்லாம் எழுதலாம். equal to, greater than or equal to, greater than, less than or equal to, not equal to. இந்த கண்டிஷன் ஃபார் இதுதான் நாட் ஈக்குவல் டு பைத்தான்ல. இதுக்கு கூட நீங்க எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். இந்த பேசிக்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூலயோ இல்ல உங்க ப்ராஜெக்ட்லயோ ஒர்க் பண்ணும்போது ஒரு ஓன் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது இஷ்டத்துக்கு இஃப் லூப் நிறைய அடிக்கிட்டே போகக்கூடாது. அது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி அதை பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் இஃப் லூப் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா இட் வில் லுக் மோர் ப்ரொஃபஷனல் அண்ட் மோர் ரீடபிள். பெப்பைட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பைத்தான் ஆல்சோ ரெக்கமெண்ட்ஸ் ரைட்டிங் எவ்ரி திங் இன் கிளாஸ். நீங்கள் எவ்வளோ சின்னதாக ஜஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் அதில் ஒரே ஒரு ஐடி வரப்போகுது, ஒரு ஐடியும் நேமும் வரப்போகுதுன்னா கூட யூ ஹாவ் டு யூஸ் கிளாஸஸ். இட் வில் லுக் கிரேட். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த இடத்துல இன்னும் இதை ப்ரொஃபஷ்னலாக காட்டணும் அப்படின்னா யூ கேன் ஆட் த டேட்டா டைப். கோலன் போட்டு இந்த மாதிரி டேட்டா டைப் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட மோர் ரீடபுளாக இருக்கும். இங்கே கலர் கோடிங் நடக்கலை, பட் இன்டீஜர் மேபி நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் போட்டு பார்க்கலாம் இதையே. எஸ். ஸோ லெட் மீ இங்கே பாருங்க. ஸோ அழகாக கலர் கோடிங் பண்ணி காட்டும். இதுதான் மோர் ரீடபிள். ஸோ இதனாலலாம் உங்களுக்கு எந்த எரரும் வராது. இதை போட்டால் இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் யுவர் கோட் வில் லுக் மோர் ரீடபிள். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த ஃபங்க்ஷனை என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றது கூட நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் தட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். Python return type of a function. ஓகே, இது எல்லாமே ஆப்ஷனல். மேபி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதெல்லாம் மஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மள மாதிரியே அவங்க இன்புட்டுக்கு பேராமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது கூட நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம் இந்த ஆப்ரேட்டர் வச்சு. ஒரு டேஷு, ஒரு கோலன், ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி போட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ அப்படியே வாங்க நம்ம எக்ஸாம்பிளில் பாருங்கள். we are returning just true or false. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம will go back to our coding and then இந்த function is going to return boolean. சாரி, ஒரே ஒரு டேஷ் தான். ஒரு டேஷ், ஒரு syntax wrong. சாரி, after colon மிஸ் பண்ணிட்டேன். இந்த கோலனை அப்படியே தூக்கி லாஸ்ட்ல போட்டுருங்க.
சாரி. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன எரர் அடிக்காம பார்க்கலாம். எஸ். ஸோ கிளாஸுக்கு நீங்கள் ரிட்டர்ன் டைப் போட முடியாது. இட் இஸ் ஃபார் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பூலியன்னு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். அப்படி ஒரு கீவேர்டே கிடையாது. ஸோ யூ ஒன்லி ஹேவ் பூல். அதாவது உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஒன்னுன்னு போட்டுட்டு இதோட டைப் போட்டு பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரூன்னு டைப் பண்ணுங்க. கேபிட்டல் டீல இருக்கணும், இல்லைன்னா எரர் அடிக்கும். இந்த மாதிரி நேம் எரர். ஸோ பைத்தான் ஒன்லி நோஸ் கேபிட்டல் டி ஆர்யூஐஇ. இது அது ஓகே. ஸோ டைப் பூல் டேட்டா டைப், அதை தான் நம்ம இங்கே போடணும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் பூல் தான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. சப்போஸ் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணால் இன்டீஜர். ஒரு வேளை நீங்கள் இங்கே பூல் போட்டுட்டு நீங்கள் இங்கே இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணால் கூட பைத்தான் எரர் அடிக்காது. இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இன்ஃபேக்ட் இங்கே நேம் ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு இன்டீஜர் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எதுவுமே ஆகாது. எங்கள் டிக்ளரேஷன்லேயும் வராது, செக் பண்ணும்போதும் வராது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீடபிலிட்டிக்காக தான். பெப்பேஜ் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்ட்ஸ் ரீடபிலிட்டி. இந்த மாதிரி என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இது என்ன பண்ணுது. நான் இங்கே இதை வந்து 1 and 2 மாற்றிடுறேன் பாருங்கள். ஈக்குவல் டூக்கு நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இட்ஸ் a குட் வே ஆஃப் கோடிங். இந்த மாதிரி என்ன, நான் ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும்போது என்ன டேட்டா டைப், நான் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பைத்தான் கிளாஸ் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே பேசிக் தான். இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ், எப்படி பேஸ் கிளாஸை கால் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.